DR.PRAGATHI'S. Today we'll see about Aiapget 2025 question paper only Medica. Okay, the question number 2. 2 வந்து பார்த்தீங்கன்னா spinal affections with burning along whole length of spine, backache much from sitting, அதாவது aggravation from sitting and amelioration walking about, nape of the neck weary from writing or any exertion, pain in the small of the back, cannot bear back touch, dull aching about the last dorsal or first lumbar vertebrae, worse sitting is சிங்கம் மெட்டாலிக்கம். சிங்கம் மெட்டாலிக்கமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முதுகு தண்ணில் முழுசும் ஸ்பைனல் கார்டில் ஃபுல்லும் பெயின் இருக்கும், சிட்டிங் வந்து அக்ரிவேஷன் இருக்கும், வாக் வந்து பெட்டர் ஆகும், ஸோ நெக் வந்து ரொம்ப ஃபெட்டிக்காக இருக்கும், பேக் வந்து டச் வந்து தாங்கவே முடியாது, அவங்க ஸ்பைனல் கார்டு தொட்டால் அவங்கள சுத்தமாக தாங்கவே முடியாது. இதான் வந்து சிங்கமெட்டோட மெயின் ஃபீச்சர், ஸ்பைன் ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் எக்ஸாஸ்டட் நர்வ்ஸ். ஓகே, தென் கொஷின் நம்பர் 13. Question number 13. Amblyopia or asynopia from overexertion of the eyes of or anomalies or refraction from overuse in bad light, fine swimming, overreading at night, misty, dim vision with complete obscuration at the distance. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, natrum self, argentum metallicum, ruta and 5 sigma. ஸோ இதில் வந்து ரூட்டா தான் இதோட ஆன்சர். ஸோ ஓவர் ஸ்ட்ரெயின் ஆஃப் ஐஸ், ஓவர் எக்ஸர்ஷன் ஆஃப் த ஐஸ். ஓகே, ப்ரொலாங்ட் யூஸ்னால ட்ரிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீவிங் அண்ட் ஓவர் ரீடிங் அட் நைட். ஓகே, மிஸ்டி அண்ட் டிம் விஷன் வித் கம்ப்ளீட் அப்ஸ்குரேஷன் ஃப்ரம் த டிஸ்ட்ரக்ஷன். ஸோ டிஸ்டன்ஸ்லேருந்து ரொம்ப பிரச்சனை வருது அப்படின்னா ஓவர் யூஸ் ஆஃப் ஐஸ்னாலே வந்து அது ரூட்டாக தான். ஓகே, ரீடிங், ஸ்விமிங் அண்ட் ஹை ஸ்ட்ரெயின்னால வந்து எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா வந்து ரெமெடி இஸ் ரூட்டா. ஓகே, ஸோ யூஃபரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிட் லாக்ரிமேஷன் அதிகமாக இருக்கும். ஃபைஸ்டிக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அக்காமடேட்டிவ் ஸ்பாசம்ஸ் அண்ட் சிலியரி மசில் சிம்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அக்காமடேஷன் வந்து பிரச்சனை இருக்கும் அண்ட் சிலியரி மசில் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அர்ஜென்டமேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஐ ஸ்ட்ரெயின் பட் டிஃப்ரெண்ட் கீனோட் பிக்சர், இதோட வந்து ரிலேட்டபிளாக இருக்காது. ஓகே, அண்ட் question, let's see question number 18 and then we will come to that. இதில் வந்து பார்த்தீங்கன்னா they are listing the drugs, list 1 and list 2 drugs in complementary. A iodum, ruta, C thuja and D naxvomica, complementary lycopodium, medorinum, calcareous phos and sulfur. ஸோ நக்ஸ்வாம் சல்ஃபர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நக்ஸ்வாம் சல்ஃபர், தூஜாக்கு வந்து மெடோரினம், ரூட்டாக்கு வந்து கல்கேரியா ஃபாஸ், அயோடம்க்கு வந்து லைக்கோபோடியம். நக்ஸ்வாம் சல்ஃபர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எம்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, மெடோரினம் அண்ட் தூஜா எம்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் தென் ரூட்டா வந்து கல்கேரியா ஃபாஸ், அயோடம் லைக்கோபோடியம். ஸோ IOCOPO இதெல்லாம் வந்து ஒரே ரெசிம்பிளாக அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோடம் இஸ் லைக்கோபோடியம். ஓகே, and then question number 20. Question number 20 வந்து பார்த்தீங்கன்னா inflammation of the ovaries or uterus from abortions or premature labor promotes expulsion of the moles of or foreign bodies from the uterus, retain placenta from the atony of the uterus, intense after pain. இது வந்து பார்த்தீங்கன்னா சபைனால தான் அது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மோஸ்ட்டாக இது வந்து கோலோஃபைலமாலேயும் இருக்கலாம், ஆக்டியாரைசிமோசிஸ் சிம்ப்ளிஃபிகாலையும் வந்து லேபர் பெயின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், கோலோஃபைலம்லேயும் வந்து லேபர் பெயின் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ ஆனால் இதில் சபைனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அபார்ஷன்ஸ் ஆர் ப்ரீமெச்சூர் லேபர். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஓவரிஸ் ஆர் யூட்ரஸ், அபார்ஷனுக்கு அப்புறமேட்டு ப்ரீமெச்சூர் லேபருக்கு அப்புறமேட்டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஓவரிஸ் ஆர் யூட்ரஸ் வந்து வீங்கும். ப்ரொமோட்ஸ் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த மோல்ஸ் ஆர் ஃபாரின் பாடிஸ், தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கீ நோட், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மோல்ஸ் promotes expulsion of moles or foreign bodies from the uterusலேருந்து ரிமூவ் பண்ணுது, எக்ஸ்பல்ஷன் பண்ணுது அப்படின்னா வந்து சபைனா தான். ஸோ யூட்ரஸ், அபார்ஷன், மிஸ்கேரியேஜ், ரீடைன்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப்டர் பெயின். ஸோ அண்ட் அதே மாதிரி ரீடைன் பிளாசென்டா ஃப்ரம் த அட்டோனி ஆஃப் த யூட்ரஸ், இன்டென்ஸ் ஆஃப்டர் பெயின் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சபைனா தான். சபைனா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த மோல்ஸ் ஆஃப் ஃபாரின் பாடிஸும் வந்து சபைனா தான். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து கோலோஃபைலம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் லேபர் பெயின் இருக்கும், ஸ்பாஸ்மோடிக் லேபர் வந்து இருக்கும், யூட்ரஸ் வீக்னஸ் இருக்கும். சீக்கிள் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் அண்ட் பர்சிஸ்டன்ட் எமரேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சபைனால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா யூட்ரைன் ப்ளீடிங், ரீடைன் ப்ராடக்ட்ஸ் வந்து ரீடைன் ஆகுது, ரீடைன் பிளாசென்டா
அதுக்கப்புறம் எக்ஸ்பல்ஷன் ஆஃப் த மோல்ஸ் ஆர் ஃபாரின் பாடிஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது சபைனா தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அண்ட் 25ல வந்து பார்த்திங்கன்னா introduction of organ of medicine. Hahnemann has recommended male fern root in the text in the treatment of morbid symptoms is அது வந்து பார்த்திங்கன்னா டேப் வார்ம் தான். ஓகே. டேப் வார்ம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிக்ஸ் மேக்ஸ் தான் அந்த மேல் ஃபர்ன், அதான் டீனியா டேப் வார்ம். ஓகே. ஓகே, வார்ம் ரெமெடி அது. தென் 35 vertigo when stooping or raising after stooping on every change of position வந்து ரெண்டு வந்து வரணும். ஓகேவா. பிரயோனியா பெல்டோனா வந்து நல்லாவே தெரியும். ஸோ we will see the comparison. கொனையம் வந்து பார்த்திங்கன்னா vertigo particularly from turning the head, தலையை வந்து திருப்பும்பொழுதோ லுக்கிங் அரவுண்ட் சுற்றி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து நெக் வந்து வீக்னஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். Pteridyon வந்து வெரி சென்சிட்டிவ் நாய்ஸ் அலாங் வித் வெர்டிகோ. கோலோசின்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பிங் பெயின் தான் அது ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ பெண்டிங் டபுள் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட அது கம்பேர் ஆகாது. ஸோ வெர்டிகோ ஸ்டூப்பிங் வந்து when stooping and raising after stooping, கழுத்து ஸ்டூப் பண்ணிட்டு எழுதுக்கப்புறமேட்டும் இல்லை சேஞ்ச் ஆஃப் பொசிஷன்னால வெர்டிகோ வர்றது வந்து பெலடோனா அண்ட் பிரயோனியா தான். ஸோ கொனையம்லேயுமே இருக்கும். பட் ஆனால் வந்து சுற்றி பார்க்குறப்போ டேர்னிங் இந்த ஹெட் தலையை வந்து திருப்பும் பொழுது வர்றது தான் வந்து கொனையம். ஓகேங்களா. Pteridyon வந்து வெர்டிகோ வந்து வெரி சென்சிட்டிவாக இருக்கிறது வரும். ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் A and B only, number 1. ஓகே. 37 வந்து பார்த்திங்கன்னா பெயின்ஸ் ஃப்ளைங் லைக் எலக்ட்ரிக் ஷாக், ஷூக்கிங், லான்சினேட்டிங், ரேப்பிட்லி ஷிஃப்டிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் மோஷன் அட் நைட். இது வந்து பார்த்திங்கன்னா பைட்லக்கால தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி பெயின்ஸ் வந்து ஃப்ளை ஆகிறது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ளைங் லைக் எலக்ட்ரிக் ஷாக்னாலே வந்து அது பைட்லக்கா மட்டும்தான். ஓகேவா. அண்ட் 38 அது முடிஞ்சிருச்சா. ஓகே. 35. Okay. Sorry, and then question number 46. 46 வந்து பார்த்தீங்கன்னா snow bread is a common name of cyclamen. Okay. So snow bread cyclamen எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா யாராவது சைக்கிளில் வந்து ப்ரெட் விற்றுட்டே போகிறாங்க. ஸோ அதனால் சைக்கிளில் ப்ரெட் விற்றுட்டே போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சைக்ளமென் தான் ஸ்னோ பிரெட். ஓகே. சைக்கிளில் ப்ரெட் விற்றுட்டே போகிறாங்க அப்படின்னா ஸோ ஸ்னோ பிரெட் இஸ் a common name of cyclamen europeum. ஓகே. அண்ட் 58 இதில் பாருங்கள் விபுர்ணம் ஒப்பிலைஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்லேருந்து வரலாம். எக்கிங் இன் சாக்ரம் அண்ட் பியூபிஸ் வித் பெயின் இந்த ஆன்டர் மசில்ஸ் ஆஃப் தைஸ். நீங்கள் வந்து விபுர்ணம் ஒப்பிலைஸ் வந்து போரிக்கில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவங்களுக்கு வந்து ஹேக்கிங் பெயின் வந்து சாக்ரமில் இருக்கிறது உண்மைதான். ஸோ கிராம்பி யூட்ரஸ் ப்ரிவென்ட்ஸ் ஃபால்ஸ் லேபர். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸோ BCDE இஸ் கரெக்ட் அண்ட் A இஸ் நாட் கரெக்ட். B வந்து பார்த்திங்கன்னா spasmodic and conjunctive affections of the ovary or uterine origin. ஸோ அந்த ஓவரிஸில் யூட்ரைன் ஆரிஜினில் வந்து கன்ஜக்டிவ் அண்ட் ஸ்பாஸ்மடிக் பெயின் இருக்கும். ஃபால்ஸ் லேபர் பெயின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் அண்ட் வெரி ஏர்லி மிஸ்கேரியேஜ் சீமிங் லைக் ஸ்டெரிலிட்டி மாதிரி இருக்கலாம். ஸோ அடிக்கடி மிஸ்கேரியேஜ் நடக்கும். பெயின்ஸ் ஃப்ரம் த பிளாக் ஆஃப் த லாயின்ஸ் அண்ட் ஊம் வந்து வேர்ட்ஸ் இயர்லி மார்னிங். Aching in sacrum and pubis with the pain in the anterior muscles of the thighs. இது BCD இது நாலுமே கரெக்டாக. A வந்து தப்பு. ப்ரெக்னென்சி, நாசியா, ஸ்லீப்லெஸ்னஸ், ஷார்ப் பெயின்ஸ் அக்ராஸ் அப்டமன். அபோர்ஷன் 3rd month வந்து இது வராது. அபோர்ஷன் 3rd month வந்து விபுர்ணம் ஒப்பிலைஸ் இல்லை. ஸோ அது வந்து கிடையாது. நோ. ஓகே. ஸோ மற்றதெல்லாம் வந்து உண்மைதான். ஸோ 3rd month வந்து விபுர்ணம் ஒப்பிலைஸ் வராது. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. தென் question number 63. Trillium pendulum வந்து பார்த்தீங்கன்னா 2 statements are correct. Okay, both the statement is correct. Menses profuse every 2 weeks, lasting a week or longer after overexertion or too long a ride. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃப்யூஸாக இருக்கும். எவ்ரி 2 weeks வந்து they'll get menses very profuse. அது வந்துடுச்சுன்னா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஈவன் அ வீக்காக ஓவர் எக்ஸர்ஷன் லாங் ரைட் போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மென்சஸ் வந்து வரும். மெனோரேஜியா வந்து ஃப்ளோ ப்ரொஃப்யூஸாக தான் இருக்கும், கஷிங்காக தான் இருக்கும், பிரைட் ரெட்டாக தான் இருக்கும், அட்லீஸ்ட் மோஷன்லேயும் வந்துடும் ஃப்ரம் டிஸ்பிளேஸ் யூட்ரஸ். அந்த கிளைமேட்ரிக்னா ஓவர் போஸ்ட்
பார்ட்டம்க்கு அப்புறம் menopausal period. Menopausal periodக்கு அப்புறமேட்டு they will have this menorrhagic condition every 2 weeks and dark clot. இது ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ அண்ட் தென் 65 வந்து பார்த்தீங்கன்னா extremely sensitive open air, harshness, voice evening after exposure to cold, voice uncertain, covers head with the blood clots to make hair warmer, little or no expectation. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரூமெக்ஸ் தான். ரூமெக்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவ் கோல்டு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஓப்பன் ஏரில். ஸோ இந்த பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் வார்ம் ரூமில் கூட அவங்க தலையை வந்து மூடிக்கணும். ஸோ they want to close their face with bed sheets. ஓகே, ஸோ கவர்ஸ் ஹெட் வித் பெட் க்ளோத்ஸ் டு மேக் ஏர் வார்மர். ஸோ வந்து பெட்ஷீட்ஸை வந்து அவங்க முகத்துலேயே வந்து போத்திப்பாங்க, அந்த ஹேர் வந்து வார்மராக இருக்கும். அவங்களோட ஒரு சில் கோல்டு கிளைமேட் வந்து சுத்தமாக வந்து தாங்கவே முடியாது. லிட்டிலாக நோ எக்ஸ்பெக்டேஷன் சுத்தமாக வராது. எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஓப்பன் ஏர் வந்து பார்த்திங்கன்னா ரூமெக்ஸ் தான், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென் 68 வந்து பார்த்திங்கன்னா ரீனல் கோலிக், violent spasmodic pains after ureter left side, deadly nausea and cold perspiration with palpitation. Violent when lying on the left side, goes off when turning to the right. ஸோ வந்து ரொம்ப ரீனல் கோலிக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும். நாசியாவோட ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப இது வந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ டேர்ன் பண்ணி ரைட்டில் படுக்கும்பொழுது அவங்களோட பெயின்ஸ் எல்லாமே வந்து போய்ட்றது வந்து பார்த்திங்கன்னா டபாக்கமில் தான். ஸோ violent lying on the left side and turning right side வந்து எல்லா கம்ப்ளைண்ட்ஸுமே போயிடுது. ஸோ ரெட்லி நாசியா. ஸோ நம்ம மோஸ்ட்டாக வந்து ரீனல் பெயின்னாலே பெர்பேஸ் வல்காரிஸ், அசபாரியான், லைக்கோபோடியம் திங்க் பண்ணுவோம், டபாக்கம் திங்க் பண்ண மாட்டோம். பட் ஆனால் லெஃப்ட் சைட் பிரச்சனை. ஆனால் ரைட்டில் போனதுக்கு அப்புறமேட்டு எல்லா சிம்டம்ஸும் போய்ட்றது. வித் ரெட்லி நாசியா வந்து டபாக்கம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். வி டோன்ட் திங்க் ஆஃப் திஸ் திங்கில். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அண்ட் தென் 75. If a person develops urticaria after taking meat, as per the Kent repertory, the only medicine which will be indicated is antimonium crudum. ஸோ மீட்க்கு அப்புறம் வந்து வேறு அர்டிகேரியா வந்து ஆன்டிமோனியம் க்ரூடம் தான். ஸோ மோஸ்ட் ஆர்டிகேரியாவுக்கு வந்து திங்க் ஆஃப் அர்டிகா யூரன்ஸ் ஒரு பட் செட்லாம். ஸோ அதெல்லாம் கிடையாது. ஆன்டி க்ரூடில் மட்டும்தான் வந்து மீட் சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு ஆர்டிகேரியா வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிமோனியம் க்ரூடமில் மட்டும்தான் வரும். ஸோ யூ ஹேவ் டு கீப் இன் மெமரி. And 79 question. A person is exposed to paranoia at presenting suffering from felon early when pains are sharp and agonizing when pricking is first felt, nails brittle. The most appropriate remedy is nails brittle. அப்படினாலே வந்து அது மோஸ்ட்டாக வந்து பிரிட்டில் நெய்ஸ் ஃபெல்லோன் அதெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷெல்லாம் படிச்சிருப்போம், எப்போ செல்ஃபில் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே அதுதான் கிடையாது. டயஸ்கோரியா வில்லோசா. ஓகேவா? ஸோ இதில் என்ன டயஸ்கோரியாவில் என்ன வந்து இது அப்படின்னா வந்து ஷார்ப்பு நியூராலஜிக் ஷூட்டிங் அகோனைசிங் பெயின், அதுதான் வந்து ஷார்ப் நியூராலஜிக் பெயின். பேரனோக்கியா வந்து சைலிஷாலும் இருக்கும், ஆன்டிக்ரூட்லேயும் இருக்கும், எப்போ செல்ஃப்லேயும் இருக்கும். ஆனால் நெயில்ஸ் வந்து பிரிட்டில் வந்து சைலிஷாலும் இருக்கும். ஸோ வந்து ஃபெலான் இயர்லி வென் பெயின்ஸ் ஆர் ஷார்ப் அகோனைசிங், ரொம்ப தாங்க முடியாத வலி. ப்ரிக்கிங் வென் ப்ரிக்கிங் இஸ் ஃபெல்ட் ஃபஸ்ட்டு ஃபெல்ட். சரிங்களா? ஸோ வந்து பேரனோக்கியா வந்து சஃபரிங் வந்து பெயின் வந்து ரொம்ப ரொம்ப தாங்கவே முடியாது, அகோனைசிங் பெயின் வந்து இருந்துச்சு அப்படின்னு நியூராலஜிக் ஷார்ப் ஷூட்டிங் பெயின் வந்து பார்த்திங்கன்னா டயஸ்கோரியா வில்லோசா தான். ஓகே, 86. வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் ஹெரிங் ப்ரூவிங் சிம்டம்ஸ் அப்பியரிங் லாஸ்ட் இன் த ஆர்டர் ஆஃப் அப்பியரன்ஸ். ஸோ சிம்டம்ஸ் ப்ரூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இன் தி ஆர்டர் ஆஃப் தி அப்பியரன்ஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திஸ் கான்செப்ட் வாஸ் கிவன் பை கான்ஸ்டான்டின் ஹெரிங். ஓகேங்களா? ஸோ ஹெரிங் ஆஃப் கியூரில் தான் வந்து ப்ரூவிங் அப்சர்வேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அப்பியரிங் ப்ரூவிங் சிம்டம்ஸ். ஸோ வந்து ப்ரூவ் பண்ணுற சிம்டம்ஸ் வந்து லாஸ்ட்டாக தான் அப்பியர் ஆகுன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அண்ட் டோல்டு பை ஹெரிங். லாஸ்ட் அப்பியரிங் ப்ரூவிங் சிம்டம்ஸ். ஓகே, ஸோ அது கான்ஸ்டான்டின் ஹெரிங் தான். அண்ட் 88. Adaptive disease from spinal origin, muscular atrophy from the sclerosis of the spinal system, excessive and rapid emaciation, general or partial paralysis, extreme with anemia and great weakness. Anemia இருக்குது, great weakness இருக்குது, partial paralysis இருக்குது, rapid emaciation இருக்குது, sclerosis of the spinal cord, adapted to disease from the spinal origin. ஸ்பைனல் ஆரிஜின்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது எந்த மெடிசன்னா வந்து
plumbum met. ஸோ எப்படி plumbum metனா மோஸ்ட்டாக வந்து paralytic spear and neurological affections வந்து we can think of everything. இந்த spinal origin வந்து phosphorusலையும் வரும், picric acid வரும், zincometலையும் வரும். But the main theme is muscular atrophy and partial paralysis is plumbum metன்றது ஞாபகம் வச்சுக்கணும். Muscular atrophy, partial paralysis, rapid emancipation along with the spinal origin is plumbum met. Okay. And then 99 ஏதாவது ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக அக்கௌண்ட்லேருந்து வந்துடுது. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு தடவை படிச்சுக்கணும். The eyes of the young person is actually inflamed, feels red, dry and hot as if sand in them, profuse watery after exposure to the dry cold winds, reflection from the stone, after extraction of the cinders and other foreign bodies, aversion to light வந்து பார்த்திங்கன்னா அக்கோனிட்டம் நாப்லஸ் தான் வந்து அது அக்யூட் ஐ இன்ஃப்ளமேஷன் ஆகுது, திடீர்னு வருது, என்விரான்மெண்ட் டெட்ரேஷன் மூலியமாகவோ இல்லை கோல்ட் அண்ட் ட்ரை விண்ட் மூலியமாக வருதுன்னா அது அக்கோனிட் நாப்லஸ் தான். ஸோ யூஃப்ரேஷில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிட் ஆக்லிமேஷன் வந்து இருக்குது. டஸ்டாக்ஸில் வந்து ரெட் ஹைஸ் அண்ட் ஸ்வெல்லன் இருக்குது அண்ட் வித் கேரக்டரிஸ்டிக் மொடாலிட்டிஸ். பெலடோலாம் வந்து இன்டென்ஸ் கன்ஜெஷன் அண்ட் ஹீட் அண்ட் ஃபோட்டோஃபோபியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கீ நோட். ஓகே. அண்ட் 160 cannot sleep after 3 a.m. until towards morning, awakes feeling wretchedly, drowsy after meals and in early evening, dreams full of bustle and hurry, better after a short sleep unless aroused. ஸோ cannot sleep, அதாவது 3 மணிக்கு மேலே தூங்க முடியல அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக என்னது நஸ்வாமிக்கா தான். ஸோ அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரீம்ஸ் வந்து ஃபுல்லாக ஹரியாக இருக்கிற மாதிரி, ஸோ வந்து ஷார்ட் ஸ்லீப் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டுனா வந்து பெட்டர் ஆகிடுவாங்க. பட் ஆனால் 3 மணிக்கு மேலே அவங்களால தூங்கவே முடியாது வந்து பார்த்திங்கன்னா அது நஸ்வாமிக்கா தான். ஓகே. அண்ட் 117 is useful in a bad effects from excessive tea drinking or abuse of chamomile tea when hemorrhage results. ஸோ வந்து நிறைய டீ இதெல்லாம் chamomile tea அதிகமாக குடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஹெமரேஜ் ரிசல்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அது சின்சோனா, தட் இஸ் சைனா. ஓகே, அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ chamomile tea அண்ட் டீ அதிகமாக குடிச்சதுக்கப்புறம் ஹெமரேஜ் ரிசல்ட் ஆச்சுன்னா அது சைனா, சின்சோனா தான். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒன் திங் வி ஸ்கிப்ல, this question. So revise once again for your exams. Thank you so much.